ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷமும் குவாதேஷ் கிட்ஸ் விபிஎஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தோட தலைப்பு அழைப்பு, காலிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ பாருங்க, ரொம்ப எல்லார்கிட்டையும் ஃபேமஸாக இருக்க என்ன தெரியுமா? செல்ஃபோன் தான். அப்படி தானே? குழந்தைங்க கிட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் செல்ஃபோனே இல்லாத ஆளுங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது. எங்கள் வயசுலலாம் நான் +2 படிக்கும் போது தான் எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் கனெக்ஷனே வந்தது. அது வரைக்கும் ஃபோனே இல்லை. ஆனாலும் எல்லா வேலையும் ரெகுலராக தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஃபோன் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், கை உடஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாள் மாறி போயிடுச்சு. செல்ஃபோன் நிறைய விஷயத்த மாற்றிருச்சு இல்லை? இப்போ இந்த செல்ஃபோனை முக்கியமாக நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? மற்றவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறதுக்கு, அழைக்கிறதுக்கு, அப்படி தானே? அதனால தான் இந்த வருஷத்தோட தீம் அழைப்பு அப்படின்னு சொல்லி வைத்தோம். முதல்ல நம்ம பைபிள் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக சொல்லலாமே. இப்போ நம்ம ஒருத்தரை கால் பண்ணும் போது நிறைய டோன் கேட்கும், அப்படி தானே? எல்லாரும் நம்மக்கிட்ட எடுத்து ரிங் போய் உடனே நம்ம பேசிட முடியாது. சில சமயம் நம்மளுக்கு பிஸி டோன் கேட்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் நம்மளுக்கு நாட் ரீச்சபிள் அப்படின்ற டோன் கேட்கும். சில சமயம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது வரும். இப்போ யோசித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு செல்ஃபோனில் இருக்குது. இதை பேசிக்காக வச்சு தான் இந்த வருஷத்தோட ஒவ்வொரு நாள் தீமையும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். முதல்ல அழைப்பு, நம்ம சொன்னல காலிங். இந்த அழைப்பை பற்றி வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம தான் எந்த விஷயம்னாலும் பிளான் பண்ணாமல் செய்வோம். ஆனால் ஆண்டவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் செய்வார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறாராம், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்குறாராம், யாரை நீதிமான்கள் ஆக்குறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறாராம். நம்ம கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுவோம். இதுக்கு அடுத்தது இது பண்ணணும், இதுக்கு அடுத்தது இது பண்ணணும், ஃபஸ்ட்டு இவங்க பேசணும், அடுத்தது இவங்க பேசணும், அடுத்தது இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணுவோம், அப்படி தானே? ஆனால் ஒரு சின்ன ஒரு 1/2 hour ப்ரோக்ராம்க்கே எவ்வளோ நேரம் ஷெட்யூல் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவர் நம்ம பிறக்கு முன்பாகவே நம்மளை அழைத்திருக்கிறாராம், முன்குறித்திருக்கிறாராம். முன்குறித்தவங்களை ஏற்ற சமயத்தில் அழைக்கிறாராம். இப்போ எப்போ அழைப்பாருன்னு யாருக்கு தெரியாது. சாம்வேலை அழைக்கும் போது அவனுக்கு சின்ன பிள்ளை, அவனை சாம்வேலேன்னு சொல்லி கூடும் போது அவன் சின்ன பிள்ளை. மோசையை ஆண்டவர் கூப்பிடும் போது அவருக்கு 80 வயசு. அப்போ வயசுல வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய அழைப்பு ஆனா மாறாது. நம்ம ஒரு வேளை கேட்கலாம், ஏன் ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே ஆண்டவர் அழைப்பை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு வயசான பிறகு கூப்பிடுறாரு, அப்போ இத்தனை வருஷம் ஏன் அவங்கள ஆண்டவர் கூப்பிடல அப்படின்னா, நான் தான் சொன்னல, ஆண்டவர் எப்பவுமே ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறார். அவர் அந்தந்த நேரத்துல அவருடைய டைம் டேபிள் படி தான் அழைப்பார். அப்போ அந்த அழைப்பு வரும் பொழுது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? அதை தான் நான் சொன்னல, பிஸியாக இருக்குதா, இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிறோமா, இல்லை நாட் ரீச்சபிள் எல்லைகளுக்குள்ளே இருக்கிறோமா, இப்படி ஒவ்வொரு நாள் டாப்பிக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்னா முன்குறித்தவர்களை அழைக்கிறார். இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா, ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா என்ன நினச்சிக்கோங்க, ஆண்டவர் உங்களை ஏற்கனவே முன்குறிச்சிட்டார். இப்போ முன்குறித்ததுனால தான் ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அழைப்பு வந்ததால அடுத்தது என்ன தெரியுமா செய்ய போறாரு? நீதிமான் ஆக்க போறார். ஆண்டவருடைய பிளான்ல சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கும். நீதிமான் ஆக்காம அவங்களுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப்புக்கு போக மாட்டார். நம்ம எப்பவுமே பாருங்களேன், நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் என்னை கூப்பிட்டுட்டாரு, நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், உடனே எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடணும். கரெக்டு தான். ஆனால் இப்போ நம்ம எதுவுமே ஒரு பொருள், ஒரு ஆப்பிள் வாங்கினோன்னா ஒரு கடையிலேருந்து வாங்கினோன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது எப்படி இருக்கோ, க்ளீனாக இருக்கோ க்ளீன் இல்லையோ அதை முதல்ல கழுவிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அப்படி தானே சொல்லிக் கொடுப்போம். முதல்ல கையை கழுவுங்க, கையை கழுவிட்டு சாப்பிடுங்க, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா கையை கழுவுங்க, ஒரு சுத்திகரிப்பை சொல்லி தரோம்ல. இப்போ சாதாரண ஒரு உணவு பொருளுக்கு நம்ம இவ்வளோ சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை நம்ம மூலமாக செயல்படுத்துகிறதுக்கு முன்னாடி ஒரு நடுவில் ஒரு பகுதி இருக்கு, அதுதான் நீதிமான் ஆக்கப்படுதல். அந்த நீதிமான் ஆக்கப்படுதலை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ பாருங்க, நம்ம கூட நிறைய செல்ஃபோனில் கான்டாக்ட்ஸ் வச்சுருப்போம், அந்த சேவ் பண்ணி வச்சுருப்போம்.
யாருக்காவது எப்பயாவது தேவைனா மட்டும் அவங்கள கூப்பிடுவோம். அந்த தேவை முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவங்கள விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் அழைக்கிறது ஏதோ அவர் வேலை ஆகணும், அந்த வேலை மட்டும் முடிஞ்சிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவங்களை அமுச்சிடணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அழைக்கல. ஆண்டவருக்கு நம்ம மூலமா வேலை ஆகணுன்றதை விட நாம அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும் அப்படின்றது தான் ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை சில சமயம் ஏன் நம்மளுக்கு நம்ம நினைச்சதெல்லாம் ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சில சமயம் நம்மளை ஏன் தடுக்கிறாருன்னா, இன்னும் நம்ம சில விஷயங்கள்ல மாறணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சிலருக்கு அழைப்பு வரும். அதை நான் சொன்னல, சாம்வேலே சாம்வேலேன்னு கூப்பிட்டார். மோசையை கூப்பிட்டாரு. மோசே பேர் சொல்லி கூப்பிட்டார். நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொன்னாரு. நான் உன்னை இஸ்ரவேல் ஜனத்துக்கு கிட்ட அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரையும் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடல. சிலரை அவங்க அழைப்பு தெரியாமே ஆண்டவருக்குள்ள உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க. யோசேப்பை எடுத்துக்கிட்டா ஒரு தரிசனம் வந்தது, அவ்வளவுதான். ஆண்டவர் அவர்கிட்ட பேசினதா இல்லை, ஒரு தரிசனம் வந்தது, அவ்வளவுதான். ஆனா அந்த தரிசனம், அந்த வார்த்தை வந்ததுல இருந்து அந்த வார்த்தை அவரை புடமிட ஆரம்பிச்சிருச்சு. எது வரைக்கும் தெரியுமா? அவர் மகிமைப்படுத்துகிற போகிற அந்த ஸ்டெப் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அவரை புடமிட்டதான். இப்போ பாருங்க, நம்ம நீதிமானாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். நம்மளாம் சொல்லுவோம், நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என்னை எடுத்து பயன்படுத்திட்டு போக வேண்டியதானே, நான் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு நம்ம ஒரு வேளை நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கிறவர் அல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு நம்மளுடையதை விட நம்ம தான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா நீதிமான் ஆக்குறாராம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரையும் நீங்க ஸ்டெப். யாக்கோபை அழைத்தாரு, யாக்கோபுக்கு தரிசனமானாரு. தரிசனமாகி 20 வருஷம் கழிச்சு திருப்பி யாக்கோபுக்கு தரிசனமாகும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டார்? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னும் மாறணும், நீ எத்தனாவே இருக்கக்கூடாது. உன்னை அழைக்கும் போது நீ உத்தமனா இல்ல, உன்னை நான் பேர் சொல்லி அழைக்கும் போது நீ உத்தமன் இல்லதான். ஆனா இன்னும் அதே நிலையில நீ இருக்கக்கூடாது, நீ நீதிமானா மாறணும், நீ உத்தமனா மாறணும் அப்படின்னு தான் ஆண்டவர் யாக்கோபை விரும்பினார். அதனால்தான் அந்த இடத்துல வச்சு யாக்கோபை கேட்டார், நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். காரணம் என்ன? ஆண்டவர் பேர் தெரியாதா? தெரியும். ஏன் கேட்டாரு? நீ மாறணும், நீ மாறினாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவரால நகர முடியும். நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் டிலே, ஏன் டிலே, ஏன் டிலே. ஆண்டவர் சொல்லிட்டார், ஏன் செய்யல? டிலே யார்கிட்ட தெரியுமா? நம்ம கிட்ட தான். சில சமயம் நம்ம அந்த நீதிமானாக்கப்படுதலுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டா நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்ததை செய்ய முடியாம போயிடும். மோசையை குறித்து சொல்லும் போது, மோசே கோவக்காரன். மோசே ஒரு நபரை கொன்னு இருக்கிறவன். அந்த கொன்னு இருக்கிறவனை குறித்து ஆண்டவரே கடைசியில சொல்றாரு, பூமியில உள்ள எல்லார பார்க்கிலும் மோசே சாந்த குணம் உள்ளவன் சொல்றாரு. இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற மாறுதல். ஆண்டவர் ஏன் அழைக்கிறாரு தெரியுமா? நம்மளை கொண்டு ஏதோ வேலை ஆகணும்ன்றது மட்டும் கிடையாது, நம்மளை நீதிமான் ஆக்கணும். ஏன் நீதிமான் ஆக்கணும்? இப்ப நம்மளை ஒருத்தர் பயன்படுத்துறாருன்னா யாரும் குற்றம் சாட்டிடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த ரெடியா இருக்கிறார். ஆனா ரெடியா இருக்கும் போது யாரும் நம்மளை கை நீட்டி குற்றம் சாட்டிட சொல்லக்கூடாதுன்றதுல ஆண்டவர் அதிக கவனமா இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரா? அப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை முன்னாடியே முன்குறிச்சிட்டார். இந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? நீதிமானாக்கப்படுதல். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை மாத்துங்கப்பா, எது எதுலலாம் என்னை மாத்தணுமோ மாத்துங்கப்பா, என் குணங்களை மாத்துங்கப்பா, என் கோபம் போகட்டும், என் பொய் சொல்றது போகட்டும், எது எதெல்லாம் ஒருவேளை நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம் இதெல்லாம் தப்புன்னு, அதெல்லாம் ஆண்டவர் கிட்ட கொடுங்க. ஆண்டவர் நம்மளுடைய குணங்கள்ல ஒரு மாறுதலை கொடுப்பார். இந்த மாறுதல் வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரதுதான் நிச்சயமா நல்லது. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். நிறைய பேர் பாருங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமா வந்துருவாங்க. பாவியா இருந்த என்ன ஆண்டவர் அழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த அடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஆண்டவர் போகும் பொழுது அவங்களுக்கு அதுல விருப்பம் இருக்காது. எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லை, என்னை மாத்தக்கூடாது, நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே இருக்கிறேன், ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ செய்யறேன், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் என்னை மாத்திக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கவனிங்க, வேதம் அழகா சொல்லுது, யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்குறார், நீதிமான்கள் ஆக்கினவர்களை தான் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அதான் இந்த வருஷம் தீம். ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்பு வருதா, அந்த அழைப்புக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் தீம் சாங் வரும், அடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேக்குரிய ஸ்டோரிஸ் வரும், அடுத்தது ஒவ்வொரு சாங்கா ஒவ்வொரு நாளுக்குரிய சாங்கை நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது அவருக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
அழைப்பு பரமனின் அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு, அழைப்பு பரமனின் அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு. கால்பந்தார் பாரு, உன் கிரியேட்டரோடு பேசு. ஓடாத கால ஹோல்கள வேக வேண்டி இருக்கும் எல்லுல. கால்பந்தார் பாரு, உன் கிரியேட்டரோடு பேசு. ஓடாத கால ஹோல்கள வேக வேண்டி இருக்கும் எல்லுல, வேக வேண்டி இருக்கும் எல்லுல. அழைப்பு பரமனின் அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு, அழைப்பு பரமனின் அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு. முன்குறித்தவரை அழைப்பார், அழைத்தவரை சுத்திகரித்து நீதிமானாக மாற்றி தம் சித்தத்தை செயல்படுத்தி மகிமைப்படுத்திடுவார். அழைப்பு பரமனின் அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு, அழைப்பு பரமனின் அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு, அழைப்பு பரமனின் அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு. ஹாய் குட்டீஸ், குவாதிஷ் கிட்ஸ் விபிஎஸோட டே 1 தீம் என்னன்னு தெரியுமா? இப்போ நம்ம யாருக்கோ கால் பண்ணுறோம், பிஸின்னு வருது, நம்மளுக்கு எவ்வளோக்கோ வரும். ஆமாங்க, நம்ம டே 1 தீம் பிஸி. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய விருந்தில் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதற்காக ஒரு பரிசேயன் வீட்டுக்கு போயிருந்தாங்களாம். அந்த விருந்தில் வந்த ஒருத்தர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். இதை கேட்டதும் ஏசப்பா அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னாராம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய எஜமானொத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேக பேரை அழைச்சிருந்தாராம் அந்த விருந்துக்காக. அந்த விருந்துக்கான நாளும் வந்துச்சு. அந்த விருந்துக்கான நாள் வந்து நிறைய போஜனம்லாம் ரெடி பண்ணி அவரோட வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் அழைக்கப்பட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வா, போஜனம் ரெடியாக இருக்குது, சாப்பாடெல்லாம் தயாராக இருக்குது, நீ போய் சொல்லி கூட்டிட்டு வான்னு அனுப்புகிறாங்க. இதை கேட்ட அந்த வேலைக்காரன் அவங்களும் போய் அழைக்கப்பட்டவங்க வீடு வீடாக போய் சாப்பாடு ரெடியாக இருக்குப்பா, விருந்துக்கான டேட்டும் வந்துருச்சு, நீங்கள் வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் அழைக்கப்பட்டவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் இப்போதாங்க புதுசாக நிலம் வாங்கினேன், நான் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நான் 5 ஏர் மாடுகள் வாங்கினேன், அதை போய் நான் சோதித்து பார்க்கணும் அப்படின்னு. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி பல சாக்கு போக்கள். இதை கேட்ட வேலைக்காரன் எஜமான் கிட்ட போயிட்டு சொல்கிறாராம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுறோம், அன்னைய சாப்பாடு செலவு எவ்வளவோ செலவுலாம் இருக்குது, அதெல்லாம் அழைக்கப்பட்டவங்க யாருமே வரலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. அதனால் அந்த எஜமான் என்ன தெரியுமா பண்ணுறாரு? கோவத்தோட வேலைக்காரனை பார்த்து, நீ போய் தெருவில் இருக்க முடவர்கள், சப்பானிகள், ஏழைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வா, என்னோட வீடு நிரம்பணும், எல்லாரும் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட வேலைக்காரனும் தெருவா போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த வீடு நிரம்பத்தக்கதாக உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம். இதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க குட்டீஸ்? அழைக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அவங்க தான் யூதர்கள். ஆனா அவங்க சாக்கு போக்கு சொன்னனால அந்த வாய்ப்பு நம்மளுக்கு வந்துடுச்சு. நம்மளும் இன்னைக்கு என்ன பண்றோம்? பிஸியா இருக்கோங்க, நானா ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிஸியா இருக்கோமோ இல்லையோ, பிஸியா இருக்க மாதிரி நல்லாவே காமிச்சிக்கிறோம். இப்போ சாதாரண மனுஷன் அவ்வளோ பெரிய விருந்தை ஏற்படுத்தி அநேக பேரை அழைச்சிருந்தாங்க, வரலனோன்னா எவ்வளோ கோவம் வருது. நம்மளை உண்டாக்கின ஏசப்பாக்கு அப்போ எவ்வளோ கோவம் வரும். நம்மளும் இன்னைக்கு ஜெபிக்க சொன்னா, நான் பிஸியாக இருக்கேன், ஏன் சர்ச்சுக்கு வரல, டைமே இல்லை, ஏன் பைபிள் வாசிக்கல, அதுக்காங்க நான் காலை எழுந்ததே லேட்டு, வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், நான் படிக்கணும் அப்படின்னு பல ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளுக்காக ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு பிஸியாக இருக்கோம்னு சொன்னா
நம்மளுடைய வாய்ப்பு வேற யாருக்காவது போயிடும். அதே மாதிரி தான் பரலோகத்துல ஏசப்பா ஒரு பெரிய விருந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம பிஸியா இருக்கோம்னு சொன்னா வேற யாருக்காவது அந்த வாய்ப்பு போயிடும். என்ன குட்டீஸ், டே 1 சாங் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம சில பேருக்கு சில டைம் கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிள்னு வரும். அது ஏன் நாட் ரீச்சபிள்னு வரும்னு தெரியுமா? அவங்க வெளியூரில் இருக்கும்போதோ இல்லைனா சிக்னல் கிடைக்காத கிராமங்களில் இருக்கும்போதோ நாட் ரீச்சபிள்னு வரும். ஆனால் இப்போலாம் நம்ம பக்கத்திலே இருந்தாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. நம்ம இன்னைக்கு ஏசப்பா கூடயே இருந்த 12 சீஷரில் ஒருவரான யூதாஸை பற்றி பார்க்க போகிறோம். யூதாஸ் யார் தெரியுமா? அவர் ஏசப்பாவை கூடயே இருந்தார் 3 வருஷமும். அவர் எங்கே போனாலும் அவர் கூடயே போவார். ஏசப்பா என்ன அற்புதம் செஞ்சாலும் அது எல்லா விஷயமே அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட இருந்த சீஷர் ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா குட்டீஸ்? அவர் ஏசப்பாவோட எதிரிகளான யூத மத தலைவர்கள்ட்ட போயிட்டு பேரம் பேச ஆரம்பித்தார். ஏன்னா ஏசப்பாவை காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசினார். ஏன்னா ஏசப்பா இந்த யூதர்களுக்கு ராஜாவாயிடுவார், அப்போ நம்மளுக்கு ஒரு மந்திரி போஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு கனவுல இருந்தார். ஆனால் ஏசப்பா இங்கே சொல்லிட்டாரு, நான் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொன்னதுனால அவருடைய கனவெல்லாம் வீணாக போயிடுச்சு. அதனால் இவர் கூட இருந்தால் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூத மத தலைவர்கள்ட்ட போயிட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் 30 வெள்ளி காசுக்காக இங்கே ஏசப்பாவை காட்டி கொடுக்குறதா பேரம் பேசினார். அதுவும் அந்த யூத மத தலைவர்களும் யூதாஸை ரொம்பவே நம்பினாங்க. ஏன்னா 3 வருஷமும் அவர் கூடயே இருந்ததுனால அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு. ஏன்னா ஏசப்பாவை கைது பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஏசப்பா சுற்றி எப்பவுமே ஜனங்கள் கூட்டமாக இருந்ததுனால அவர் கைது பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த யூதாஸை இந்த யூத மத தலைவர்கள் ரொம்பவே நம்பினாங்க. ஏன்னா யாரும் இல்லாத நேரத்தில் போயிட்டு ஏசப்பாவை கைது பண்ணிடணும்னு. அப்படி இங்கே யூதாஸ் அவங்கக்கிட்ட பேரம் பேசிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏசப்பா கூட உட்காந்தார். ஆனால் ஏசப்பாவுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்துமே ஏசப்பா அவரை இங்கே திட்டலை, எதுவுமே பண்ணலை. அவர் அப்போ கூட அவர் மேலே அவர் அன்பாக தான் இருந்தார்.
அவங்க வந்து ஏசப்பா வந்து எல்லா சீஷருடைய காலையும் கழுவும் போது யூதாஸ் வந்து தன்னை காட்டி கொடுக்க போறான்றது தெரிஞ்சும் ஏசப்பா வந்து அவன் காலையே வந்து கழுவுனாரு. அப்போ கூட அவனை வந்து நேசிச்சாரு. அப்போ வந்து பந்தியில் எல்லாருக்கும் வந்து அப்பம் விட்டு தரும்போது யூதாஸை மட்டும் அவர் வந்து ஒதுக்காம அவனுக்குமே வந்து அப்பம் விட்டு கொடுத்தாரு ஏசப்பா. அப்போ கூட ஏசப்பா வந்து சொல்கிறாரு அவர் மனம் திரும்பணுன்றதுக்காக உங்களில் ஒருத்தன் வந்து என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ கூட ஏசப்பா வந்து யூதாஸ் தான் வந்து காட்டி கொடுக்க போகிறான்ற விஷயத்த வந்து யார்கிட்டயும் சொல்லலை. அப்படி அவர் வந்து அப்போ சொல்லியிருந்தாருன்னா எல்லா சீஷர்களும் சேர்ந்து யூதாஸை வந்து தடுத்திருப்பாங்க. ஆனால் ஏசப்பா வந்து அவரை வந்து மனம் திரும்ப வைக்கிற நோக்கத்தினால அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து யூதாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஏசப்பாங்கிற அவர் மேலே இவ்வளோ அன்பு காட்டியும் அவரால் வந்து புரிஞ்சிக்க முடியலை. அதனால் வந்துங்கிற அவன் மனம் திரும்பாததுனால ஏசப்பா வந்துங்கிற நீ என்ன செய்கிறியோ அதை வந்து சீக்கிரமாக செய்ய அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அவனை காட்டி கொடுக்கறதுக்காக வந்துங்கிற கிளம்பி வந்து போயிட்டான். அப்போது வந்துங்கிற யூத மத தலைவர்களை கூப்பிட்டு வந்து அந்த முத்தத்தினால வந்துங்கிற ஏசப்பாவை வந்துங்கிற காட்டி கொடுத்துட்டான். அதை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவனுக்கு வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் உணர்வடைகிறான். ஐயோ நம்ம வந்து குற்றமில்லாத ரத்தத்தை வந்து காட்சி கொடுத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு யூத மத தலைவர்கிட்ட போயிட்டுங்கிறான் இந்த உங்கள் காசு நீங்கள் வச்சுக்கோங்க அவரை விடுதலையாக்குங்க அப்படின்னு வந்துங்கிறான் கேட்குறான். ஆனாலும் வந்துங்கிற யூத மத தலைவர்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவன் வருத்தத்தில் வந்து அந்த 30 வெள்ளி காசை எடுத்துகிட்டு போயிட்டு தேவாலயத்தில் போட்டுட்டு அவன் வந்து அந்த துக்கத்தினால அவன் வந்து அவன் உயிரை வந்து மாசிட்டான். அவன் வந்து 3.5 வருஷம் வந்துங்கிறான் ஏசப்பா கூடயே இருந்தாலும் ஏசப்பா வந்து அவனை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு வந்து போயிட்டான். அதே போல தான் நம்ம வந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு நம்ம வந்துங்கிற வேதம் வாசிக்காமல் இருந்தாலும் நம்ம வந்து ஏசப்பாவை விட்டு ரொம்பவே வந்து தூரத்தில் வந்து போயிடுவோம், நாட் ரீச்சபிள் கண்டிஷனில் போயிடுவோம். அதனால் நம்ம வந்து எப்போ வந்து வேதம் வாசிக்கணும், சபைக்கு போகணும் இதெல்லாம் நம்ம வந்து இங்கே தொடர்ந்து பண்ணோன்னா வந்து நம்ம ஏசப்பா கூட வந்து தொடர்புலேயே இருக்க முடியும். நம்ம ஏசப்பா பக்கத்தில் இருக்கிறத விட நம்ம ஏசப்பாவோடு இருக்கிறது தான் வந்து ரொம்பவே முக்கியம். எனக்கு டீஸ் நீங்களும் வந்து ஏசப்பா வந்து கூடயே இருக்கணும், அவரை விட்டு நீங்கள் வந்து தூரத்தில் வந்து போயிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து Day 2 சாங் பார்க்கலாமா? பேரு இயேசுவோடு யாரு சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு. 12 பேரு இயேசுவோடு யாரு சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு. இவரை போல யாரு உன்னை நேசிப்பாரு. இவரை போல யாரு உன்னை நேசிப்பாரு. தம்மையை பலியாய் கொடுத்து உன்னை நேசித்தாரு. தம்மையை பலியாய் கொடுத்து உன்னை நேசித்தாரு. 12 பேரு இயேசுவோடு யாரு சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு. 12 பேரு இயேசுவோடு யாரு சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு. அவரோட இருந்தா ஜோரு லைஃப்ல வராது போரு. அவரோடு இருந்தா ஜோரு லைஃப்ல வராது போரு. கூடவே இருப்பார் பாரு தினமும் அவரை தேடு. கூடவே இருப்பார் பாரு தினமும் அவரை தேடு. 12 பேரு இயேசுவோடு யாரு சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு. 12 பேரு இயேசுவோடு யாரு சிஷ்ய கூட்டம் தானா பாரு.
துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு. 12 பேரு இயேசுவோடு யாரு, சிசு கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு, ஆனாலும் நேசித்தாரு, ஆனாலும் நேசித்தாரு. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வீட்டில் எதுக்கு சண்டை வரும் தெரியுங்களா? டிவி ரிமோட்டுக்கு. இப்போலாம் எல்லார் வீட்லேயும் எதுக்கு சண்டை வருது தெரியுமா? சார்ஜருக்கு சண்டை வருது. உன் ஃபோனில் எவ்வளோ சார்ஜர் இருக்குது, என் ஃபோனில் எவ்வளோ சார்ஜர் இருக்குது, நான் சார்ஜ் போட போகிறேன், நீ சார்ஜ் போட போகிறேன்ட்டு இப்போ நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். ஒரு வேளை நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். இப்போயும் இன்றைக்கும் நம்ம அதை பற்றி தான் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், ஸ்விட்ச் ஆஃப். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு அண்ணன் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணார். அந்த அண்ணனுக்கு அந்த வேலையும் கிடச்சிருச்சு. அந்த இன்டர்வியூவில் ஒரு நல்ல சம்பளத்துக்கும் அந்த அண்ணனை ஓகே சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கடைசி அந்த அண்ணன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு 8 o'clock நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் அந்த ஃபோனை கன்ஃபர்மேஷனுக்காக பண்ணுறோம், அதை நீங்கள் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த அண்ணனுக்கும் அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சதுனால செம்ம சந்தோஷத்தில், நல்ல ஒரு சேலரி கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் சரிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தது பிறகு அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சந்தோஷத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளும் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா நம்ம ஃபேமிலியோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த அண்ணனும் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்களோட ஃபேமிலி கிட்டன்ட்டு அப்படியே எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல சேலரி அப்படின்ட்டு அவங்க சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்கவே ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, சாப்பிட்டுட்டு தூங்க போகலாம், நாளைக்கு நமக்கு இன்டர்வியூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தூங்க போனாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு சந்தோஷத்துல தூக்கமே வரலையாம். அந்த அண்ணா சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சு, சரி ஓகே நமக்கு போர் அடிக்குதே அப்படி சொல்லிட்டு ஃபோன் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுவோம், கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி ஒரு 10 நிமிஷம் விளையாடுவோம், ஒரு 5 நிமிஷம் விளையாடிட்டு ஓகே நம்ம தூங்குவோம், நாளைக்கு காலையில் இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் விளையாட ஆரம்பித்தாங்க, கேம் விளையாட. அப்படியே கேம் விளையாடிட்டே இருந்தாங்க. 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு. அப்போ அண்ணனுக்கு அப்படியே ஃபோனை பார்த்துட்டே என்ன பண்ணிட்டாங்க, அந்த அண்ணன் தூங்கிட்டாங்க. நம்மளும் இப்போ பல பேர் டிவி பார்த்துட்டே தூங்குவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அண்ணனும் அப்படியே ஃபோனை கேம் விளையாடிட்டே தூங்கிட்டாங்க. சரின்னு விழுந்துருச்சு. அண்ணனும் எழுந்து டைம் பார்க்குறாரு, 8 மணி ஆகிறதுக்கு 5 minutes இருந்திருக்கு. அண்ணனுக்கு ரொம்ப அச்சோ நம்ம இன்டர்வியூ போகணுன்னு சொன்னாங்களே, நமக்கு ஃபோன் வருதுன்னு சொன்னாங்களேன்ட்டு அண்ணன் என்ன பண்ணாங்க, கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. சரி கடகடன்னு சாப்பிட்டாங்க, குளிச்சாங்க. அப்படியே 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகிட்டு டைம் பார்க்குறாங்க 8:05. அண்ணன் யோசிக்கிறாங்க, என்னடா இது நமக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, எங்கே அவங்கள காணோம், இன்னும் ஃபோன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோன் எங்கே இருந்துச்சுன்னா அவங்க அண்ணனோட தலகாணி, தூங்கிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா? அப்படியே ஃபோன் விளையாடி கேம் விளையாட்டே தூங்கிட்டு இருந்தாருல, ஃபோனை தலகாணி கடையில் விட்டு அண்ணன் அப்படியே கவனிக்காம இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சு. அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, அச்சோச்சோ ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சே, நமக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி இன்டர்வியூக்காக நான் கன்ஃபர்மேஷன் கால் பண்ணுறேன்னு சொன்னவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு போயிட்டு சார்ஜரை தேடி சார்ஜரை போட்டு அண்ணன் சார்ஜர் ஓகே ஃபோன் ஆன் ஆனதும் உடனே அந்த கம்பெனிக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி 8 மணிக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு 8 மணிக்கு கால் பண்ணோம், நீங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க, நாங்கள் 3 வாட்டிக்கு கால் பண்ணோம், நீங்கள் எடுக்கலை அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் எடுக்காததுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க, உங்களுக்கு செகண்டாக ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், கால் பண்ணி இன்டர்வியூக்கு நாங்கள் வர சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே அண்ணனுக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கு.
ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம். போதாததுக்கு அண்ணன் வேற எல்லார்கிட்டையும் சொல்லி வேற வச்சிருக்காருல்ல, இந்த மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த அண்ணனுக்கு. இதே மாதிரி தான் நம்மளும் நிறைய டைமில் நம்மளோட நம்ம என்ன நம்ம இந்த மாதிரி காட் வந்து நம்மக்கிட்ட பேச வரப்ப, ஏசப்பா நம்மக்கிட்ட பேச வரப்ப நம்மளும் நிறைய விஷயத்தோ நிறைய இருக்கிறதெல்லாம் திங்க் பண்ணிட்டு மூட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துடுறோம். யாரா பேசினா கூட நம்ம பேசுறது கிடையாது, யாரா ஏதாவது சொன்னா கூட காதுல வாங்குறது கிடையாது. நம்ம அப்போ என்ன பண்றோம், நம்மளும் ஒரு ஸ்விட்ச் ஆஃப் மூட்ல போயிடுறோம். யாரா ஏதாவது கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ல மாட்டோம், எது கேட்டாலும் காதுல ஏறாது, அந்த அளவுக்கு மூட் ஆஃப்ல உட்காந்துருவோம். இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா நம்மளும் என்ன பண்ணணும்னா டெய்லி காலையில் எழுந்து ஜோம் பண்ணணும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்மளும் சார்ஜிங்லேயே வச்சுக்கணும். அதுக்காக பைபிள் படிக்கணும், காலையில் எழுந்ததும் ஜெபம் பண்ணணும். இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஏசப்பா வந்து பேசுகிறப்ப நம்ம அவர் வந்து எப்போ நம்மளை கூப்பிடுறாரோ நம்ம அப்போ வந்து அவருக்கு வந்து நம்ம கவனிக்க முடியும். நம்மளும் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்க மாட்டோம். நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து நம்ம எப்பயுமே வேதம் ஜெபம்னு இருந்தோன்னா நம்மளோட லைஃப்பும் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு டே 3யோட சாங் கேட்டு வரலாம் குட்டீஸ். சார்ஜில போடு போன சார்ஜில போடு, பேட்டரியிலோ சிக்கிறோம் சார்ஜில போடு. சார்ஜில போடு போன சார்ஜில போடு, பேட்டரியிலோ சிக்கிறோம் சார்ஜில போடு. முக்கியமான கால் வருது மிஸ் பண்ணாத, ஆயத்தமா இல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். முக்கியமான கால் வருது மிஸ் பண்ணாத, ஆயத்தமா இல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். கனெக்டிங்ல இருந்தாதான் அட்டன் பண்ணலாம், கனெக்டிங்ல இருந்தாதான் அட்டன் பண்ணலாம். இயேசுவோடு எப்போதும் பேசி மகிழலாம், இயேசுவோடு எப்போதும் பேசி மகிழலாம். சார்ஜில போடு போன சார்ஜில போடு, போன சார்ஜில போடு, ஜபத்துல யோசிக்கிறோம் சார்ஜில போடு. சார்ஜில போடு உன்னை சார்ஜில போடு, உன்னை சார்ஜில போடு, ஜபத்துல யோசிக்கிறோம் சார்ஜில போடு. ஐந்தக்கா இருந்தாங்க ஆயத்தமாக, விளக்கோடு என்னையும் கொண்டு வந்தாங்க. ஐந்தக்கா இருந்தாங்க ஆயத்தமாக, விளக்கோடு என்னையும் கொண்டு வந்தாங்க. மணவாளன் இயேசுவை வெல்கம் பண்ணாங்க, மணவாளன் இயேசுவை வெல்கம் பண்ணாங்க. விருந்துல கலந்துட்டாங்க ஜாலியாக, விருந்துல கலந்துட்டாங்க ஜாலியாக. சார்ஜில போடு உன்னை சார்ஜில போடு, உன்னை சார்ஜில போடு, ஜபத்தில யோசிக்கிறோம் சார்ஜில போடு. சார்ஜில போடு உன்னை சார்ஜில போடு, உன்னை சார்ஜில போடு, ஜபத்தில யோசிக்கிறோம் சார்ஜில போடு. ஜபத்தில யோசிக்கிறோம் சார்ஜில போடு, ஜபத்தில யோசிக்கிறோம் சார்ஜில போடு. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கால் பண்ணுறீங்க, ஆனால் வந்து அவங்க ஃபுல் ரிங் போவோம், ஆனால் வந்து அவங்க எடுக்கலைன்னா அந்த வந்து நாட் ஆன்சரிங்னு வரும். அதான் இன்றைக்குள்ள நம்ம டாப்பிக்கு. இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா நாட் ஆன்சரிங். இப்போது ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பணக்கார வாலி வந்து ஓடி வந்து ஏசப்பா கிட்ட, நல்ல போதகரே நான் நித்திய ஜீவன் அடைய என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டான். ஏசப்பா வந்து அந்த வாலிபன் கிட்ட கேட்டாரு, என்னையப்பா வந்து நல்ல போதகர்ன்ற, ஒரே ஒரு நல்ல போதகர்னு பார்த்தா பிதா மட்டும்தான் அப்படின்னு கேட்டாரு. உனக்கு நித்திய ஜீவன் பெறணும்னா கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். அந்த வாலிபன் வந்து ஏசப்பா கிட்ட எவைகளை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஏசப்பா சொன்னார், அப்பா அம்மாவை கனம் பண்ணணும், அதே மாதிரி வந்து இப்போ பொய் சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பிறர் பொருளை வந்து எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கு வந்து அந்த வாலிபரும் இதெல்லாம் நான் வந்து கடைப்பிடிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஏசப்பா வந்து வாலிபர்கிட்ட சொன்னார், இருந்தாலும் வந்து உன்னிடத்துல வந்து ஒரு குறை ஒன்று இருக்குது, அது என்ன குறைன்னு கேட்டதுக்கு
ஏசப்பா சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னை வந்து பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். அந்த வாலிபனுக்கு என்னன்னா, இப்போ அவர் விற்று கொடுத்துட்டாருன்னா நாளைக்கு அவர் என்ன பண்ணுவேன், இப்போ அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொத்தை விற்று கொடுத்துட்டா நாளைக்கு என்ன சாப்பிடுவேன் என்ன உடுத்துவேன்னு ஒரு பயம் வந்தனால அவர் அமைதியாக திரும்பி போயிட்டாரு ஏசப்பாயிட்ட எந்த பதிலும் சொல்லாமல். பாருங்க குட்டீஸ், அவர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்ட்டு கேட்டு வந்தார். ஆனால் வந்து இந்த உலகத்துக்கு தேவை கூறிய பொருட்கள்லாம் வந்து அவர் வந்து விட முடியாதனால அவரால் போக முடியல. இப்போ நம்மளால ஒரு பென்சில் கூட வந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பாருங்க குட்டீஸ், அவர் வந்து ஏசப்பா கிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போனோம் எப்படின்ட்டு கேட்டு தான் வந்தார். ஆனால் வந்து அவரால் வந்து அந்த உலகத்து மேலே அந்த ஆசையை வந்து அவருக்கு வந்து விட முடியல. அதே மாதிரி தான் நம்ம என்னதான் வந்து உலகத்து மேலே ஆசைப்பட்டு அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு இருந்தாலும் அது வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் உங்கள் நம்பிக்கையை அது மேலே வைக்காதீங்க. சரிங்க குட்டீஸ், 4th டே சாங் போய் பார்ப்போமா? நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நானே உன் தேவன், உன் சீருஷ்டிக, உருவாக்காதே, உருவம் கொடுக்காதே. நானே உன் தேவன், உன் சீருஷ்டிக, உருவாக்காதே, உருவம் கொடுக்காதே. நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? வழங்காதே என் பெயரை வீணிலே, தகப்பனை தாயை கனம் பண்ணிடு. வழங்காதே என் பெயரை வீணிலே, தகப்பனை தாயை கனம் பண்ணிடு. நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? களவு செய்யாதே, கொலை செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இச்செய்யாதே. களவு செய்யாதே, கொலை செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இச்செய்யாதே. நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு டே 5க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு தெரியுமா? நமக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களோ இல்லை நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணாலோ நம்ம என்ன வார்த்தை சொல்லுவோம்? ஹலோன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 5ஓட டாபிக் ஹலோ. இதுக்கு முன்னாடி அண்ணா அக்காலாம் வந்து பைபிள்லேருந்து ஆண்டவரை பற்றி உங்களுக்கு கதை சொல்லியிருப்பாங்க. 4 டேஸ் கதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செஞ்ச ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் என்ன தெரியுமா? டேவிட் லிவிங்ஸ்டன். இவர் வந்து ஸ்காட்லாண்டில் பிறந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு ஆள். ஏன்னா இவரோட 10 வயசுலேயே
இந்த பஞ்செலாம் தயாரிப்பாங்கல்ல, அந்த கம்பெனியில் வேலை பார்த்து பகல் ஃபுல்லாக வேலை பார்த்து நைட்டு படிப்பார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வேதத்தை படிக்கிறத தவற விடலை. ஏன்னா வேதத்து மேலே ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். ஏன்னா 119ஆம் சங்கீதத்தை தன்னுடைய 9 வயசுலேயே மனப்பாடமாக சொல்லுவார். நம்மலாம் அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே அப்பா தலையே சுற்றிடும், ஏன்னா அவ்வளோ வசனங்கள் இருக்குது. ஆனால் இவர் அதை மனப்பாடமாக சொல்கிற அளவுக்கு வேதத்து மேலே ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். இவர் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் மிஷினரியை பற்றி படித்தார். இந்த மிஷினரிங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி கல்வியே இல்லாத இடத்துல, மருத்துவம் இல்லாத இடத்துல போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணுவாங்க. ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவரும் வந்து மிஷினரி ஆகணும்னு நினச்சி, சரி நம்ம மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தை படிக்க ஆரம்பித்து அதை வெற்றியாக அவர் படித்து முடித்து முதல்ல வந்து சைனாக்கு மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் சைனாவில் நடந்த ஒரு யுத்தத்தினால அது போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்தாரு. ஏன்னா ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அப்படி போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது தான் இவர் ஒரு நபரை சந்தித்தார். அவர் பேர் என்னென்னா ராபர்ட் மஃபர்ட். அவர் மூலமாக இங்கேருந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் மிஷினரியாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனார். இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜனங்களை வந்து ரொம்ப ஈஸியான ஜனங்களாம் இல்லை, மனுஷனையே வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப மோசமான ஜனங்க. அவங்க மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொல்லி கிளம்பி போனாராம். வெறும் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஊழியம் செய்யணும்னு போன மனுஷன் அங்கேயே தங்கிட்டார். அந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த காடில் வந்து அவர் ஊழியம் செய்யும் போது வெறும் மிருகங்களை மட்டும் அவர் எதிர்க்கல. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு சிங்கம் அவர் பின்னாடியே வந்து அவர் தோலை கடிச்சிடுச்சு. இந்த தோல் பட்டையில் கடிச்சு வந்து அந்த வலியை கூட அவர் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செஞ்சார், அந்த ஜனங்களுக்கு உதவி செஞ்சார். அதை மட்டும் எதிர்க்கல, அங்கே இருக்கிற மனுஷங்க டச்சுக்காரர்கள்னு சொல்லிக்கிற மனுஷங்களை எதிர்த்தார் அவர். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களை போயிட்டு அடித்து துன்புறுத்தி அவங்கள பிடிச்சி ரொம்ப தூரம் நடக்க வச்சு அவங்கள எடுத்துகிட்டு போய் துறைமுகத்தில் விற்றுருவாங்க அடிமையாக. அந்த விஷயமும் இவருக்கு ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருந்தது. இதையும் மாற்றணும்னு சொல்லி அவர் விரும்பி அவங்களையும் எதிர்த்தாரு, அந்த மிருகங்களையும் எதிர்த்தாரு, ஆண்டவருக்கு ஊழியமும் செஞ்சார், அந்த ஜனங்களுக்கு வந்து உதவியும் செஞ்சார். இப்படி 16 வருஷம் ஆப்பிரிக்காவில் அவர் ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஊருக்கான ஸ்காட்லாண்டுக்கு திரும்பி போனார். ஏன்னா இவர் வந்து ஆப்பிரிக்காவில் நிறைய கண்டுபிடிச்சார். யாருமே போக முடியாத இடத்துக்கெல்லாம் இவர் போய் ஊழியம் செஞ்சார். ரொம்ப கஷ்டமான இடத்துக்கெல்லாம் ஆண்டவரை போய் சொல்லியிருக்காரு. அப்படிதான் ஒரு வாட்டி இவர் வந்து நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் வந்து விக்டோரியா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் அதுக்கு மத்தியிலே அந்த பேர் வந்து ஓசையிடும் மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விக்டோரியா ஃபால்ஸ்னு இவர் தான் வந்து அங்கே அந்த விக்டோரியா பிரின்சஸோட பேராக வச்சு அந்த ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த மாதிரி நிறைய ஆப்பிரிக்காவில் இவர் கண்டுபிடிச்சார். அதனால ஸ்காட்லாண்டில் இருக்க கவர்மெண்ட் மூலமாக இவருக்கு வந்து நிறைய விருதுகளும் கொடுத்தாங்க, இவருக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி ஆப்பிரிக்காவுக்கே ஊழியம் செய்யணும்னு போன இந்த மனுஷனுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே ஹெல்ப்பும் அது கிடைச்சது. அப்பையும் வந்து இவர் மனசில் வந்து இந்த டச்சுக்காரர்களை வந்து எதிர்க்கணும், ஏன்னா அடிமையாக மக்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. ஸோ அவங்கள வந்து எதிர்க்கவும் செஞ்சார். அப்படி எதிர்க்கும் போது இவங்க கூட இருந்தவங்களே இவர் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா வந்து பெரிய இடத்தை இவர் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கமே இவர் கைவிட்டுருச்சு. ஆனால் இவர் வந்து ஏசப்பா மேலே இருந்த நம்பிக்கையை கைவிடல. ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஜனங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடினார். இப்படியே இந்த டேவிட் லிவிங்ஸ்டனோட ஊழியமும் நல்லா போயிட்டு இருந்தது. அப்போது 1873ஆம் ஆண்டு மே 1 அன்னைக்கு இவரை பார்க்கணுன்னு சிலர் போய் அவர் ரூமை கதவு தட்டினாங்க. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜோம் பண்ண நிலையிலேயே இவரோட உயிர் போயிருந்தது. உயிர் போகிற அந்த நேரம் கூட அவர் வந்து ஏசப்பா கிட்ட பேசி தான் தன்னோட உயிரையும் விட்டுருக்காரு. அவர் உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கூடி இவரை வந்து ஒரு சொந்த ஊருக்கு அனுப்ப மாட்டோம், இவரோட பாடியும் இங்கே தான் இருக்கணும், ஏன்னா வந்து இவ்வளோ மிருகமாக இருக்கிற எங்களை வந்து மனுஷங்களாக மாற்றினாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மனுஷங்களையே அவங்க வெட்டி சாப்பிட்ற ஒரு ஜனங்களாக இருந்தவங்கள நல்ல வழியில் நடத்தியிருக்காரு. அதனால் அந்த ஜனங்கள் வந்து அவர் விட்டு பிரிய மனசு இல்லாமல் அவரோட உடலை வந்து நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடினாங்க. கடைசியில் அந்த ஜனங்க ஆசைக்காக அவரோட உடலிருந்து அவரோட இதயத்தை மட்டும் வெட்டி அங்கேயே புதைக்கிறதுக்கு சம்மதிச்சாங்க. அங்கேருந்து அவரோட பாடி வந்து ஸ்காட்லாண்டில் போக 1 வருஷம் ஆச்சு. அந்த ஜனங்களோட பிரியத்துக்காக மட்டுமே அவரோட இதயம் வந்து ஆப்பிரிக்காலே புதைக்கப்பட்டுச்சு. என்ன குட்டீஸ், நமக்கும் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அப்போயும் நம்ம டேவிட் லிவிங்ஸ்டனை போல படிப்பையும் விட்டுறாமல் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதையும் விட்டுறாமல் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இவர் வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்ததுனால தான் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இன்றைக்கி அங்கே வந்து அவ்வளோ ஜனங்களையும் மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து
இப்போ டேவிட் லிவிங்ஸ்டன்னா தெரியாத அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ அற்புதங்களை வந்து ஆண்டவர் அவர் மூலமாக செஞ்சுருக்காங்க. அதேமாரி வந்து ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது அதை ரிஜெக்ட் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது என்ன வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஆண்டவருக்குன்னு செய்யணும். ஏன்னா சின்ன பசங்க பேசும்போது ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் வந்து சின்ன பசங்களை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர் என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்பணிஞ்சு அதைப்படி நடக்கணும். சரி, நம்ம போயிட்டு டே 5 சாங்கை கேட்டு வந்துடலாமா? அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன். இயேசுக்காக வாழ்ந்திட அவர் குறித்ததை நிறைவேற்றிட மடிவோரை மீட்டிட நான் போகிறேன். இயேசுக்காக வாழ்ந்திட அவர் குறித்ததை நிறைவேற்றிட மடிவோரை மீட்டிட நான் போகிறேன். அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன். கட்டுண்டோரை மீட்டிட காயங்களை கட்டிட சிலுவை அண்டை சேர்த்திட நான் போகிறேன். கட்டுண்டோரை மீட்டிட காயங்களை கட்டிட சிலுவை அண்டை சேர்த்திட நான் போகிறேன். அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன், அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன். என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட பேச ஆயத்தமா இருக்கிறாரு. அவர்கிட்ட பேச நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் பேசும்போது பிஸி டோன், நாட் ரீச்சபிள் டோன், சுவிட்ச் ஆஃப் டோன், இல்லைன்னா நாட் ஆன்சரிங் டோன் அவருக்கு கேட்க பண்ணாம கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று எப்பவுமே அவைலபிள் ஆன டோனை அவருக்கு கேட்க பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு பேசி பழகினாதான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிக்கும் போது நித்தியமா அவரோடு நம்ம வாழ முடியும். என்ன குட்டீஸ், நீங்க பேசுவீங்களா ஏசப்பா கிட்ட? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.